கைஸ் இந்தியாஸ் ட்ரெண்டிங் தோசை சாப்பிட்ணுமா? அப்போ நான் சொல்கிற ஸ்பாட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்திருக்க ஸ்பாட் தான் ராமேஸ்வரம் கேஃபே. இது எங்கே லொக்கேட் ஆகுனா இந்திரா நகர், பெங்களூர். இந்த பெங்களூர் டிராஃபிக்கில் அடிச்சு பிடிச்சி வந்து இங்கே பாருங்க கூட்டத்தை. மணி 11:33, செம்ம ரஷ்ஷாக இருந்தது. பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா டிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இங்கே டிஸ்பிளேலையும் வச்சிருக்காங்க, நமக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பிராய்லர், செம்ம மாஸ் கிச்சன் கைஸ். நிறைய இடத்துல தோசை தான் போட்டு அள்ளி குவிக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாம் ஒன்றுனா வருது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வாங்கினது தட்டுப்பொடி இட்லி. சரி, அது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தட்டுப்பொடி இட்லி வேற மாதிரி இருந்தது. என் ஃப்ரெண்ட் கேஷோட ரியாக்ஷனும் என் ரியாக்ஷனும் பார்த்தாலே தெரியும். நான் சாப்பிட்டு லைவ் ஆடியோ கொடுத்துருப்பேன், கேட்டுக்கோங்க. செம்ம போத் சேமியாவில். ஆமாம். அண்ட் என் ஃப்ரெண்ட் ஸ்ரீனிவாசன் எங்கே போனாலும் பூரி வாங்கிடுவான். இங்கே வந்து அதே தான் வாங்கினா, பூரி வித் சாம்பார் வாங்கியிருக்கான், மசாலா இல்லாமல். என்னோட ரிவ்யூ நீங்களே கேளுங்க. சூப்பர், நல்லா இருக்குது. உண்மை. என் ஃப்ரெண்ட் மகாராஜா லெமன் இட்லி வாங்கியிருக்கான். அவன் பேச மாட்டான், அவனுக்கு பதிலாக நம்ம ராஜா ப்ரோ பேசுவார். சூப்பராக இருக்கும் இட்லி. ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சீஸா நைஸ். நம்ம மகாராஜா எப்படிலாம் இருக்கு? ராஜா ப்ரோ வந்துட்டு ராகி தோசை வாங்கியிருக்காரு. நீங்களே பாருங்க, அவர் கொடுக்குற ரியாக்ஷன்லையும் அவர் கொடுக்குற கமெண்ட்லையும் வேற மாதிரி இருக்கும். சரி, இவர் இப்படி சொல்கிறாரேன்னு நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்கு. நானும் என்னமோ நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம மெயின் சாப்டருக்கே வரும். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா தோசையிலையும் ஒன்று ஒன்று வாங்கி எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே வேற மாதிரி இருந்தது. இதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்டே கமெண்ட் கேளுங்க. ஃபஸ்ட்டு பெண்ண தோசை ஃப்ரம் மகாராஜன். கிறிஸ்பியாக இருக்குது, செம்மையாக இருக்கா? ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணது கார்லிக் பெண்ணே தோசை. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் கார்லிக் ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. அண்ட் சட்னி சாம்பார் எல்லாமே அவசரமாக இருக்குது. குட். ஆர்டர் பண்ணது பார்த்தோன்னா பிளெயின் தோசை, மைசூர் தோசை மாதிரி நல்லா இருக்குது. கிளாஸ் கேஷவ். சூப்பராக இருக்குது. நைஸ், வெரி குட். கீழே முக்கிய கடைசியாக ஃபில்டர் காஃபி வாங்கிட்டு அப்புறம் இங்கே பன் மஸ்கா ஃபேமஸாக அதுவும் வாங்கிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செம்மையாக இருக்குல்ல. பசங்கள்லாம் இந்த பன்னுக்கு பயங்கர அடிக்ட் ஆகிட்டாங்க. கடைசியாக அந்த ஃபில்டர் காஃபி குடிக்கும்போது தான் நம்ம இவ்வளோ சாப்பிட்டதுக்கு ஒரு அர்த்தமாக இருக்கும். காஃபி சொல்லவே வேணாம், ஸ்ட்ராங் காஃபி. பசங்களோட ஃபேஸை பாருங்கள், சாப்பிட்டு டயர்ட் ஆகிட்டாங்க. ஆல் தான் கைஸ், அப்படியே கிளம்புறோம். இந்த ஷாப்போட டீட்டெயில் லொகேஷன்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணுறேன். சீன் சம்மந்த வீடியோ. பீஸ் அவுட்.